விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று அல்லம்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், விஜயபிரபாகரன் வெற்றி பெற்றால் கௌசிகா ஆற்றின் குறுக்கே 3 உயர்மட்ட பாலங்கள், விருதுநகர் சுற்றுச்சாலை மற்றும் லாரி முனையம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் விருதுநகரில் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர்தான் கேப்டனின் பூர்வீகம் என குறிப்பிட்ட அவர், கடந்த தேர்தலில் நீங்கள் காட்டிய அன்பிற்கு நன்றி என குறிப்பிட்டார். விஜயபிரபாகரன் வெற்றிக்குப் பிறகு விருதுநகரிலேயே வீடு எடுத்து தங்கி மக்களின் செல்லப்பிள்ளையாக பணியாற்றுவார் என்றார். கேப்டனின் மறு உருவமாக இருந்து மக்களின் அடிப்படை தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று கூறிய பிரேமலதா, முரசு சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றியை தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக எம்எல்ஏ சீனிவாசன், நகர்மன்ற தலைவர் மாதவன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம், தொல்பொருள் அருங்காட்சியகம், மாணவர்கள் போட்டித் தேர்வு, நகர் முழுவதும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த BNPR அர்ஜுனா நதியின் கடப்பதற்கு கன்னிசேரி புதூர் பாலம் அமைக்கப்பட்டது. மினி டைடல் பார்க் போன்ற பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே முடிச்சிருக்கு. இந்த முறை விஜயபிரபாகர் அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் நமது விருதுநகர் தொகுதிக்கு அவர் செய்ய வேண்டிய பணிகள், கௌசிகா ஆற்றின் குறுக்கே விருதுநகர் நகராட்சி பகுதியில் இருக்கின்ற முத்துராமலிங்க தேவர் செல்லும் பகுதியில உயர்மட்ட பாலம், 23ஆம் தேதி நீங்க எல்லாம் போய் ஓட்டு போட வேண்டியதா. 3வது நம்பர் பட்டன் முரசு முரசு முரசு, அந்த 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து வெற்றியை தர வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. 4ஆம் தேதி மே 4 ரிசல்ட் வந்த உடனே விருதுநகருக்கு விஜயபிரபாகர் வந்துடுவார். இங்கேயே வீடு எடுத்து உங்களுடைய அவர் தங்கி இருக்க போகிறார். இந்த தொகுதி மக்களுக்கு வேண்டிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்ற இருக்கிறார். உங்கள் வேட்பாளர் வெற்றியை தருவீர்களா? உறுதியாக நம்பலாமா? மகத்தான வெற்றியை